டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது அறிவு வினாவிடை. சரியான காரணங்களை தெரிவு செய்க. பின்வரும் காரணங்களினால் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோலுடன் எண்ணெய் கலக்கப்படுகிறது. இயந்திர பாகங்களை உராய்விலிருந்து பாதுகாக்கும். இரு இயந்திரங்களுக்கு இடையிலான வெப்பத்தை இது வெளியேற்றும். ஆப்ஷன் 1 and 2 வந்து கரெக்ட் ஆன்சர். தீப்பொறிச்செருகில் இது கரியை படிய வைக்கும். இது தவறு. சரியாக பொருத்துக. ஆஸ்மியம் மிக கனமான உலோகம். லித்தியம் மிக லேசான உலோகம். டங்ஸ்டன் அதிக உருகுநிலை 3300 டிகிரி செல்சியஸ். சில்வர் சிறந்த மின்கடத்தி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸ்லலாம் வந்து இந்த டங்ஸ்டன் நிலை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதோட அதிகமான உருகுநிலை தான் வந்து இதுக்கு ரீசன். பட்டியல் 1 பட்டியல் 2 சரியாக பொறுத்துக. கரைசல் pH மதிப்பு. pH மதிப்பு அப்படிங்கிறது ஒரு கரைசலோட ஹைட்ரஜன் அயனிச் செறிவை குறிக்கக்கூடியதான் இந்த pH மதிப்பு. ஒரு கரைசல் வந்து அமிலமா இல்லை காரமா இல்லை நடுநிலைத்தன்மை வாய்ந்ததா அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு தான் இந்த pH மதிப்பு பயன்படுது. பொதுவாக அமிலங்களோட pH மதிப்பு 7 விட குறைவாக இருக்கும். காரங்களோட pH மதிப்பு 7 விட அதிகமாக இருக்கும். நடுநிலை கரைசலோட pH மதிப்பு 7க்கு சமமாக இருக்கும். இங்கே குருதினா ரத்தத்தோட pH மதிப்பு 7.3 to 7.5. சிறுநீரோட pH மதிப்பு 5.5 to 7.5. வினிகரோட pH மதிப்பு 2.4 to 3.4. பாலோட pH மதிப்பு 6.5. 2017 அக்டோபர் 4 முதல் 2017 அக்டோபர் 10 வரையில் கொண்டாடப்பட்ட உலக சிறப்பு வாரத்தினது கருப்பொருள். கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 கொஸ்டின்ஸ். அதனால தான் வந்து 2017 ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வருது. ஆன்சர் விண்வெளியில் புது உலகத்தினை தேடல். 2017 ஆண்டு குவஹாத்தியில் நடைபெற்ற உலக இளையோர் பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டவர்களுள் மிகச்சிறந்த வீரர் என பாராட்டப்பட்டவர் அங்குச்சிட்டா போரா. பனிப்பாலம் நடவடிக்கை எந்த அமைப்போடு தொடர்புடையது? நாசா. புதுடெல்லியில் 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அமைப்பு. ஆன்சர் அனைத்து இந்திய ஆயுர்வேத மருத்துவ கழகம். 9/8 divided by 3/5 of 3/4 plus 3/5 சுருக்குக. சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம பொட்மாஸ் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பீனா வந்து ப்ராக்கெட்டு, ஓனா ஆஃப், நெக்ஸ்ட்டு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட் அடிஷன், நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணிக்கிறோம். 3/4 ப்ளஸ் 3/5 இருக்குது. 4க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 20 கிடைக்கும். 4 × 5 3 × 5 15 ப்ளஸ் 5ஓட 4 பெருக்குனா 20 வரும். அப்போ மேலே கீழே 4ஆல் பெருக்கணும் ப்ளஸ் 12 கிடைக்கிறது 27/20. ஆஃப்னா நமக்கு மல்டிப்ளை போட்டுக்கிறோம். இப்போ இந்த நம்பர்ஸ் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 9/8 divided by 3/5 into 27/20 கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த போட்மாஸ் ரூல் படி நம்ம டிவிஷன் பண்ணணும். இப்போது பின்னங்கள் வந்து டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளைக்கு மாற்றும் போது தலைகீழாக எழுதணும். அப்போது இன்ட்டு 3/5ங்கிறது 5/3 ஆயிரும். இந்த 27/20ங்கிறது 20/27 மாறிடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 is 3, 3 3s are 9. இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8, 5 4s are 20. இப்போ மறுபடியும் இதை கேன்சல் பண்ணோன்னா 1 3 is 3, 9 3s are 27. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 25/18. இப்போ இதை நம்ம கலப்பு பின்னத்துக்கு மாற்றணும் அப்படின்னா பேலன்ஸ் 7. இது எப்படி எழுதணும்? 18. இது ஆன்சர் 1 7/18. 2017 ஆண்டிற்கான வியாஸ் அம்மன் விருதிற்கான தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துக்கம் சுக்கம் என்ற நாவலின் ஆசிரியரான இவர் திருமதி மம்தா காலியா. வியாஸ் அம்மன் அப்படிங்கிறது இலக்கியத்துக்காக வழங்கப்படும் ஒரு விருதாகும். இது 1991 முதல்லேருந்து வழங்கப்பட்டுருக்கு. இதை வழங்குறது KK பிர்லா அறக்கட்டளை. 2023 ஆண்டு இந்த வியாஸ் அம்மன் விருதை வாங்கினவங்க புஷ்பா பாரதி. யாதேன் அவுர் யாதேன் அப்படிங்கிற நூலுக்காக இந்த விருதை வந்து இங்கே வாங்கியிருக்காங்க. 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் எப்பொழுது நடைமுறைக்கு வரும்? ஆன்சர் ஏப்ரல் 1 2020.
மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே வருவாயை பகிர்ந்தளிப்பது தொடர்பாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய அரசு நிதி ஆணையத்தை அமைக்கிறது. 16வது நிதிக்குழுவோட தலைவர் அரவிந்த் பனகாரியா. செயலாளர் ரித்விக் ரஞ்சனம் பாண்டே. முழு நேர உறுப்பினர் 3 பேர். அஜய் நாராயணன், அன்னி ஜார்ஜ் மேத்யூ, நிரஞ்சன் ராஜ தயாஷா. பகுதி நேர உறுப்பினர் சௌமியா காந்தி கோஷ். செப்டம்பர் 2017 இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ பாரம்பரிய சான்றிதழ் பெற்ற நகரம் எது? அகமதாபாத். இந்தியாவின் 46வது கிராண்ட் மாஸ்டர் செஸ் விளையாட்டு சாம்பியன் 2017 யார்? ஆன்சர் பி. ஸ்ரீநாத் நாராயணன். ரீசெண்டாக இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டராக தமிழக வீரர் ஷியாம் நிகில் இருக்காங்க. காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு டேஷ் ஆகும் முடிவற்றது. e⁻0 மதிப்பு. ஆன்சர் 1. கீழே பேஸ் எதாக இருந்தாலும் பவரில் 0 இருந்துச்சு அப்படின்னா அதோட மதிப்பு 1. 2017 இதற்கான பட்டம் வென்றவரையும் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பொறுத்துக. செல்வி சாய்கோ மீராபாய் சானு. உலக பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் செல்வி மேரி கோம். ஆசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் செல்வன் திரு கோபி தெரலக்கல். ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப் செல்வன் அரவிந்த் சிதம்பரம். உலக இளநிலை B20 சதுரங்க சாம்பியன்ஷிப் 0.12, 0.012, 0.0012 என்ற தொடர் வரிசையில் 7வது உறுப்பு. 0.12ங்கிறது என்ன அப்படின்னா 12/100. இதை தான் 0.12 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கீழே இங்கே எத்தனை 0 இருக்குது அத்தனை ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வைக்கணும். 1, 2 அப்போ 0.12. அது மாதிரி 0.012ங்கிறது 12/1000. அப்போது 3 ஸ்தானம் முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 0.012. ஆனால் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது எல்லாமே 1.2ல் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது 0.12ங்கிறது 1.2 × 10⁻−1. அது மாதிரி 0.012 அப்படிங்கிறது 1.2 × 10⁻−2. 0.0012ங்கிறது 1.2 × 10⁻−3. அப்போது 7வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. அப்போ 4வது உறுப்பு 1.2 × 10⁻−4. 5வது உறுப்பு 1.2 × 10⁻−5. 6வது உறுப்பு 1.2 × 10⁻−6. 7வது உறுப்பு 1.2 × 10⁻−7. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான விடை.